வணக்கம் அண்ட் வெல்கம் டு சினிமா மேட்ரிக்ஸ். இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, கார்டன் ஏரியாவில் ஜாக்லின் வந்து சௌந்தர்யா எலிமினேட் ஆனால் கரெக்டாக இருக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் சொல்கிறாங்க. ஸோ அதை பற்றி நம்ம டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்த்தலாம். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலில் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க எலிமினேஷன் பற்றி. ஸோ லாஸ்ட் வீக் எலிமினேட் ஆன மஞ்சரி பற்றி டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க வெளியே போனதுக்கான காரணம் என்ன, அண்ட் தென் அவங்க இங்கே உள்ளே இருந்திருக்கணும் அப்படின்னா என்ன காரணம் சொல்லுவீங்க அப்படின்ற மாதிரி ரவீந்தர் சார் வந்து நிறைய விஷயங்கள் வந்து லைவில் கேட்டுட்டு இருக்காரு. அப்போ ஜாக்லின் வந்து பார்த்தீங்கன்னா பொட்டன்ஷியலாக அவங்க நிறைய விஷயங்கள் வந்து பண்ணுறாங்க, அது இதுன்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் மஞ்சரியை பற்றி ப்ளஸ்ஸாக வந்து சொல்கிறாங்க. ஓகே, அப்போ லாஸ்ட் வீக் வந்து லைக் சௌந்தர்யா அண்ட் தென் சௌந்தர்யா நாமினேஷனில் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. அதே மாதிரி ரயான் வந்து டிக்கெட் டு ஃபினாலே வந்து வின் பண்ணல, அவரும் வந்து நாமினேஷனில் இருக்கார். ஸோ இந்த 3 பேரில் யார் வந்து எலிமினேட் ஆகிருப்பாங்க அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. அதுக்கு ஜாக்லின் வந்து ஒரு நிமிஷம் கூட யோசிக்கல, டக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா சௌந்தர்யா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இது வந்து உங்களோட பர்ஸ்பெக்டிவ் அப்படின்ற மாதிரி ஃபேட்மேன் வந்து தெளிவாக சொல்கிறாரு. ஸோ ஓட்டை கெயின் பண்ணுறதா வந்து நீங்கள் எவ்வளோ பொட்டன்ஷியலாக கூட இருங்க, எவ்வளோ நல்லா பேசுங்க, எல்லாமே பண்ணுங்கள், பட் நீங்கள் ஓட்டை வந்து வாங்கணும். அதுதான் வந்து முக்கியமான விஷயம். ஸோ அந்த பர்ஸ்பெக்டிவ் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒர்க் அவுட் ஆகாது மக்கள்கிட்ட, விச் மீன்ஸ் மக்களோட கால்குலேஷனே வந்து வேறு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ ரயான், சௌந்தர்யா அண்ட் தென் மஞ்சரி இவங்க 3 பேர் வந்து நாமினேஷனில் இருக்காங்க. இவங்க 3 பேர் தான் அப்படின்றப்ப யார் எலிமினேட் ஆவாங்க அப்படின்னு கேட்டதுக்கு உள்ளே இருக்கிற கண்டஸ்டன்ஸோட பர்ஸ்பெக்டிவில் சௌந்தர்யா தான் வந்து வெளியே போவாங்க அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டில் சௌந்தர்யா எலிமினேட் ஆவாங்க அப்படின்ற மாதிரி ஜாக்லின் வந்து சொல்லியிருப்பாங்க. அதுக்கு ஃபேட்மேன் வந்து உண்மையான ஒரு விஷயத்தை வந்து சொல்லியிருக்காரு. என்னென்னு பார்த்தீங்கன்னா, சௌந்தர்யா போக மாட்டாங்க அப்படின்றத அவர் வந்து டைரெக்டாக சொல்லாமல், இல்லை மக்களோட டிசிஷன் அப்படியே வந்து வேறு மாதிரி இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதையும் வந்து ஜாக்லின் அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. ஆமாம், நாங்கள் இங்கே உள்ள வந்து மக்கள் என்ன நினைப்பாங்க அப்படின்ற ஒரு விஷயத்தை வச்சு நாங்கள் விளையாடினதில்லை. இங்கே என்ன நிலைமை இருக்கோ, இங்கே நாங்கள் என்ன புரிதலில் இருக்குமோ அதை பேஸ் பண்ணி தான் வந்து இவங்க எலிமினேட் ஆவாங்க, அவங்க எலிமினேட் ஆவாங்க அப்படின்ற மாதிரி ஒரு மைண்ட் செட் வச்சுருப்போம். பட் எங்களுக்கு வேறு ஒருத்தர் எலிமினேட் ஆகும்போது எங்களுக்கே ஷாக்கிங்காக இருக்கும். அப்போ தான் வந்து மக்களோட ரிசல்ட் வந்து இதை ரொம்ப இம்பேக்ட் பண்ணுது, மக்களோட ஓட்டிங் வந்து ரொம்ப முக்கியம் அப்படின்றத வந்து ஜாக்லின் வந்து சொல்கிறாங்க. ஸோ சவுண்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா சவுண்டு தான் எலிமினேட் ஆவாங்க அப்படின்னு சொன்னோன்னே அவங்க பாட்டுக்கு ஓலாகே மாயம் அந்த மோடில் வந்து உட்காந்துட்ருக்காங்க. ஏன்னா எல்லாருமே வந்து தூக்கத்தில் இருக்காங்க, நல்லாவே தெரியுது. பட் இதுக்கு அவங்க எதாவது டிஃபெண்ட் பண்ணிருக்கலாம், என்னடா அது என்ன சொல்கிறேன் அப்படின்ற மாதிரி. பட் இது வந்து ஒரு நார்மல் ஒரு லைக் வீட்டுக்குள்ளேயே வந்து ஒரு டிஸ்கஷன் தான் அப்படின்றப்ப, அதுவும் வந்து வெளியிருந்து வந்து கண்டஸ்டன்ஸ் கூட ஒரு டிஸ்கஷன் அப்படின்றப்ப சௌந்தர்யாவும் வந்து ஓகே சொல்லிக்கோ அப்படின்ற மாதிரி உட்காந்துட்டு இருந்தாங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய டிஸ்கஷன்ஸ் வந்து வீட்டுக்குள்ளே போயிட்டுருக்கு லைவில். ஸோ அதை பற்றி இன்னும் நம்ம பார்க்கலாம். இந்த மாதிரியான வீடியோஸை நீங்கள் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்க அப்படின்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் கைஸ், பாய்.